கைதட்டு கொலை ஓடுவாப்பான். அவன் செவனேன்னு இருக்கான். போடுங்கத்தா. அவன் ஒல்லி குச்சியை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த முண்டை. ஐயோ அந்த பெட்டியை கொளுத்த வராரு. இதுல இருந்து என்ன தெரியுது? என்ன? ஆம்பளை வேலையை மட்டும்தான் செய்கிறான். பெண்களுடைய திசை கவனமும் அவனை மாற்றி இழுக்கிறது. அதனாலதான் பாலியல் வன்கொடுமை கற்பழிப்பு அதிகரிக்கும். இப்போ உங்க அவன் பின்னாடி அடிச்சு எந்த சேதம் இல்ல. நீ முன்னாடி அடிச்ச மாதிரி அவனுக்கு எத்தனை கழுக்கொண்டா வந்துச்சோ. மிஸ்டர் ஆமமுண்ட தலைவா அண்ணே பாட்டு நல்லா பாடுது பாடுனே. இல்ல நீங்க பாடுங்க பாடுங்க பாடுங்க. நீங்க அந்த பாட்டு பாடுனீங்க. மரியாதையா கீழே வள போய் வண்டி ஏறி போயிரு. மிஸ்டர் கழுத்தரிப்பா முண்டை. ஆனா ஒரு மாட்டுக்கு 2 மாடு அடிச்சுக்குது பாரு. ஆமா ஒரு மாட்டுக்கு நாங்க 2 மாடு முட்டிக்கிறோம். அப்படியே நீங்க முட்டி அப்படி தகத்து முடியே. என்ன அப்படியே? ராதாகிருஷ்ண பெரியாளா மருதமணி பெரியாளா பாப்பா. ஏறி ஏறி போதற சென்னையாக்கி புரியா முண்டை. மருதமணி அவர்களுக்கு இந்த ஓசு டைட் வைக்கப்படுகிறது. அன்னாருடைய இறுதிச் சடங்கு நாளை மாலை 5 மணி அளவில் நடைபெறும் என்பது தெரியுது. ஓவர் ஆயில் கசிவு ஸ்டெப்னி போன்றவற்றை அனிதா டூலர் ஒர்க்ஸ் நாடகம். இவள் கடந்த ஆண்டு முதல் கம்மாயில் விரா குஞ்சு பிடிச்சவள் என்று தெரிவித்துக் கொள்கிறார். செய்தி வட்டாரத்தில் பார்க்கும்போது மருதமணி அவர்களுக்கு கண்டிப்பாக ஊதாங்கொலை அடப்பு என்பது சேதாரம் ரொம்ப ஏற்பட்டுருச்சு. எப்படி பிடிச்சா பத்தியா? இவதான் மஜாஜ் மங்காத்தா முண்டை. என்ன இப்படி பிடிச்சா குஞ்சு நசுங்காதானே? தொழில பக்கம் விழுந்துருச்சு. நீ இருக்க பேசுனேன். படிவுள்ள ராஜாத்தி வச்சிருக்கே ரோசா பூ. கமனோர்படி படிவுள்ள ராஜாத்தி வச்சிருக்கே ரோசா பூ. ரெண்டு முட்டையில ஓரின சேர்க்க என்ன இந்த இருட்டுக்குள்ள இங்க வாங்க முடியாது. ஆனா 2 பேத்துக்கு ஜோடி பொறுத்தான். இவ பாரு, இவ ஓனே அவன் ஓனே குட்டி. பக்கத்துல வந்து நில்லுங்க மச்சா, என்ன வேணும் என்று சொல்லுங்க மச்சா. பக்கத்துல வந்து நில்லுங்க மச்சா, என்ன வேணும்னு சொல்லுங்க மச்சா. நெனிய போகுது அனிதா. இங்க வாராங்கறல எப்பதான் வருவே? நீங்க நினைக்கிற மாதிரி அட எரியோட்ட புண்ணாக்கு வாடா. ஐயே நான் கடல புண்ணாக்கு கூட கூப்பிடுறேன். நம்மளால முடியாது. நீ அத தாண்ட அப்புறம் டப்பு டப்புன்னு அடிக்கிற. முடியாது. இங்க வந்தா என்னால முடியாது. எங்க வந்தன்றே? ஏய் அதெல்லாம் கொஞ்சம் மெதுவா நைஸா தந்தா. நீ இவ்வளவு ஸ்பீடா டக்கு டக்கு டக்கு. அனிதானா ஸ்பீடு தான். நீ அனிதா கொஞ்சம் குனிதா. என்ன செய்ய போறன்றே? என்னமோ நம்மளால செய்ய முடியாது. அத போலாம் சொல்லிடுறேன். அங்க பொம்பளை கிட்ட போக மாட்டேன்ற அங்க போயிட்டு என்ன எடுத்தா. நான் கல்யாணம் ஆயிடுச்சு, என் பொண்டாட்டி யூடியூப்ல பாக்குறா. நீ கோயில் மாடு தானே, வயக்காட்டுல மேஞ்சுரு. குத்துராண்டி தக்கத்தை நீ அப்படியே குத்தி தகத்து விட்டாரு. பலவேஞ்சி ஊரெல்லாம் ஆட சும்மா ஆடுற மருதமணி. இத்தனது தத்தா தத்தா தத்தா. என்ன எத்த தண்டி? பலவேஞ்சி ஊரெல்லாம் தண்ணி தண்ணி. மலையாண்டி அண்ணே நம்ம சொல்ல வருதுனே. அழுவாதீங்க அழுவாதீங்க. ஏன் அழுவுறீங்க?
நான் இருக்கல குத்துராண்டி குத்துராண்டி மருதமணி குத்துராண்டி. ஆஹா, வாங்கணும் லோ லோ லோ. அண்ணே எவ்வளவு அழகா மண்டி போடுது பாருண்ணே. வண்டி ஓட்டு வாங்கி குடிச்சிட்டு வந்துட்டாரு. தம்பி யாரு மண்டி போடுறது, நானா அவரா? தலைவா இதெல்லாம் எங்க இருந்த தலைவா? எனக்கு பசு காசு கொடுங்க, நான் போறேன். இவன் நீ கொன்றுவேன் பொறுக்க. அங்க ஏன் இடியாப்பா அங்கிட்டு போய் விடுப்பா. வாடா. ஏ மருதமணி எங்க போற? தலைவா கோபப்படாத தலைவா. ஐயோ தலைவனுக்கு வெறி கொண்டு போச்சே. நாதம் என் சீவன். ஏப்பா நீங்க ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க, ஒண்ணுமே பண்ண முடியலையே. குத்துராண்டி 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 மருதமணி குத்துராண்டி. ஏப்பா நீ விரல் கம்பெனியா? அண்ணா இது என்னண்ணே இது? எச்சி எதுக்கு தரும் தெரியுமா? எதுக்குண்ணே அண்ணா எதுக்குண்ணே தொட்ட? பொறுமசாமி என்கிட்ட ரொம்ப மோதுன அறந்தாங்க தாண்ட மாட்டேன். வந்தது கீழே வரும். அண்ணே இந்த சந்தேகத்தை சொல்லுனே எல்லாம் மண்டை வெடிச்சிரும்னே. எதுக்குண்ணே எச்சி தொட்ட? எச்சி எதுக்கு தரும் தெரியுமா? எதுக்குண்ணே? குத்துராண்டி குத்துராண்டி மருதமணி குத்துராண்டி. எதுக்கு எச்சி தர? எதுக்குண்ணே? அருள் எதுக்கு எச்சி? எதுக்கு? அந்த முண்டை மூத்தரை கவிச்சு அனலா இருக்கா. ஏப்பா உள்ள உட்காந்து பவுடர் போட முடியல, ஒரே கவிச்சு. எச்சி எதுக்கு தர்ற? எதுக்கு? அந்த உரிமை எச்சிய தொட்டு இழுத்தா அதனால ஒழுங்கா செய்வே செய்ய மாட்டியா? அப்படி சத்தம் கேட்கும். குத்துராண்டி 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 மருதமணி குத்துராண்டி. மாசி மாசம் அல்லான பொண்ணு ஆமன் எனக்கு தானே. நாளை எண்ணி நான் காத்திருந்தேன் ஆமன் எனக்கு தானே. தம்பி 4 பேருக்கு சம்பளம் கிடையாது. அவன் நிர்வாண பூஜை நடத்திக்கிட்டு இருக்கேன். மாசி மாசம் மைத்த புடுங்க. தம்பி நீங்க எப்ப வந்தீங்க? விடாதுல ஆயிரக்க வந்தேன். 500 ரூபா சேர்த்தாரே. அவளை இந்த மாதிரி கழட்டி ஆனா உன் தலையெடுத்த மாதிரி அண்ணே அந்த சீன் எப்படியே வரும்? காம முத்தி போச்சு இவங்களுக்கு. சொன்ன சொல்லு சுருக்குன்னு குத்துதடி. சொன்ன சொல்லு சுருக்குன்னு குத்துதடி. போய் மாத்திரை ஓட்டு. அண்ணே மாட்டுக்கு வெறி கொண்டு போச்சுடே. எவ்வளவு நேரம் நானும் பொறுமையா போறது. போட்ட மாத்திரை வேலை தோட்டம். நீ இப்பதான் மாத்திரை போட்டிருக்கியா? அண்ணே இன்னைக்கு எத்தனை மாத்திரை போட்ட? இன்னைக்கு அனிதாவுக்காக 7 மாத்திரை. 7 மாத்திரை அண்ணே. எங்க பாப்பா விடியறக்குள்ள வெத்தல மாத்தணும். அனிதா பிள்ளைய தக்கத்து 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 தக்கா தக்கா. தலைவா அதெல்லாம் எங்க இருந்த தலைவா? நீ எப்ப என்ன மாத்திரை போட்டு இந்த வேலை செய்யலையா? இன்னொரு 5 நிமிஷம் ஆகும். அருளே பாத்து வெத்தல மாத்தணும். அனிதா பிள்ளை 8 மூன்று தக்கத்து தக்கத்து
தலையெடுத்து பாரு, நீயாவே அடிச்சு கிடக்குற. இவ்வளோ செஞ்சு விட்டு வண்டியில் வரும்போது கால் வலிக்குது சொட்டை வலிக்குதுன்னு சொல்லு, உன்னைய பெரியாரில் உன்னை எரிச்சிருவேன். அண்ணே அவ்வளவு வெறியில இருக்கியாண்ணே? போடு 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 போடு. இப்பொழுது நம்ம நடத்தி வந்த பூஜையில் கோமிய குத்ரா என்ற பூஜை நடைபெறும். மருதமணி சாப்பிட்டியாப்பா? இப்ப பாக்கத்துல இருக்குமா சாப்பிட்டது என்ற வாய் முட்டி வாய் ஒமட்டுது. சோடா இருக்குமா சாப்பிட்ட செமிக்கல இருக்க. நீ ஒழுங்காவே நீ பண்ணலையா? அண்ணே உப்பு நிறைய இருந்துச்சானே? இல்ல சமமா தான் இருந்துச்சு. அனிதா தினமும் இதே மாதிரி செய்ய. என்னது 10 மணிக்கு கடையடப்பு, 10:30க்கு கடதரப்பு. கொன்றுவேன் உன்னைய. 10 மணிக்கு கடை எடுத்து 10:30க்கு ஏன்டா திறக்குறாங்க? ஏன்டா திறக்குறாங்க? 10:30க்கு இந்த கடையை சொல்றியா? அந்த கடையை அடைக்கிறாங்க, இந்த கடையை திறக்கிறாங்க. நான் சொன்னது மளிகை கடை. 10 மணிக்கு கடையறப்பு, 10:30 கடதரப்பு. வாங்கடி உப்பு சோப்பு, ஏன் தங்க ஒடியடி பிளாஸ்டிக் சோப்பு. அங்க ஒண்ணு என்னடா இடியாப்பமா வைக்கிற? இல்ல அங்க ஒண்ணும் தூக்க முடியல, ஏன்டதான் தூக்கிடுவேன் ஏழப்பைய. ஆனா 2 பேருமே நல்ல கிச்சு கிச்சு தாம்பள்ளம், கிய கிய தாம்பள்ளம். எப்பத்தான் உனக்கு கல்யாணம்? கிச்சு கிச்சு தாம்பள்ளம், கிய கிய தாம்பள்ளம். எப்பத்தான் உங்களுக்கு கல்யாணம்? விழுந்துட்டானடா, கரும்பு ஜூஸ் விழுந்தது மாதிரி. அண்ணே என்ன ப்ரோ பின்னி எடுத்துட்டீங்க? இதில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. அமௌண்ட் கிடையாது உங்களுக்கு, சம்பளம் தெருவில் தரீங்க. வாடா இங்கே. என்னடா அந்த இடியப்பம் பாராவே நேராவே நீர்மலைக்கு இடியப்பம் முடிச்சிருப்பாங்க. மாத்திரை போட்டது வேலை செய்யல. என்ன பண்ணுது அந்த பிள்ளை? மாத்திரை ஓட்டது வேலை செய்தா தேலாட்டு புடிச்சு புடிச்சு பாக்குதுடா. வீட்டுக்குள்ள கரண்ட் இருக்கு, போட்டு விட்டா விளக்கறியும். வீட்டுக்குள்ள கரண்ட் இருக்கு, போட்டு விட்டா விளக்கறியும். அந்த மாடு போக மாட்டேன் சொல்லு, தட்டி கொடுக்குற. 2 டன் மண்ணெல்லாம் எத்தனாலும் வாடு, அது வாடு. மாடு அசரவே அசராது, அது தெரியுது. ஒன்னே மாதிரி இன்னும் 10 வண்டி வந்தாலும் சரி அப்படி மட்டும் சொல்லாத. பூரா அங்க இருக்க எல்லாவட்டம் பூரா எல்லாம் மருதம் பண்ணி நீ ஏன் நினைச்சிட்டு உன் கப்பலையும் நோஞ்சிக்கிட்டு ஓசை புட்டு புடி முட்டு பாத்துக்க. பூரா சாக்கிய மணல்ல குத்த விட்டுறாங்க. அந்த அப்புறம் குத்தி கோசம் எடுத்துருவாங்க. அப்படியே அதுக்கு ஏதாவது ஓஞ்ச வண்டி வந்து அதை பாரு. எது அனிதாட்ட எப்பவுமே கப்பல் இந்த ஓசை அப்படியே உடைச்சு விடுவேன். அப்ப கப்பலையும் அவ்வளவா? அப்ப உங்க கப்பலையும் ரப்பர்ல செஞ்சிருக்காங்க. பக்கத்துல பாம்பு. விழா கமிட்டி பொன்னாடா போதுங்க அண்ணனுக்கு. இங்கே நகைச்சுவை மன்னனாக நடத்தி கொண்டிருக்க அன்பு அண்ணன் மதுரை மாவட்டம். மாலை ஓடுறதுக்குள்ள அவளை போட்டுக்கிட்டு என்ன? மதுரை மாவட்டம் காரியாபட்டி அருகாமலுள்ள மருதங்குடி மண்ணின் மைந்த அண்ணன் மருதமணி அவர்களுக்கு பொன்னாடை ஒத்தி மாலை நோத்து கௌரவப்படுத்துகிறார்கள். தங்கச்சி போட்டாங்களா தான்? உனக்கு போட்டாரா? உனக்கு என்ன மலை ஓட்டாரு? ஆம்பளை மலையா பொம்பளை மலையா? எல்லாத்துலயுமே இது வந்து ஆம்பளை மலை.
ஹலோ மிஸ்டர் எம்கே போங்க நீங்க வாங்க. அவன் வாழ்க்கையில விளக்கம் சொல்லி என்னை முன்னேற விட மாட்டேன். அண்ணே இந்த பொம்பளை மாலை இது எப்படி பொம்பளை மாலை, இது எப்படி எப்படி ஆம்பளை மாலை எப்படி? இந்த சொல்றேன், ஆம்பளை மாலை என்றால் ஏழை 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 ஒண்ணு. நான் என்னடா செஞ்ச ஏதாவது பேச வரையாடா ஏழை அவன் பாடுறா எப்படி என்ன அர்த்தம் கேட்கிறான் சொல்லல. அலையா தம்பி ஓ மருதமணி அத்தான் சொல்லுங்க அத்தான். ஏ இருமா என் தம்பி அழுகிறத பாருமா. அவன் அழுகிறத நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அழுகிறேன். நெஞ்சில் அடிக்காத குது. இவன் ஒண்ணுமே பண்ண விட மாட்டானா நம்மள. அனிதா என்னங்க பக்கத்துல வா. பக்கத்துல வந்தா வருமா? வா ஓ வேலை செய்தி அப்பதான் தாக்கம் தர புரியுத. இதுதான் ஆம்பளை மாலைக்கு அடையாளம் குஞ்சு. குஞ்சை வச்சு கட்டிருக்காங்களா? இது ஆம்பளை மாலை. சரி பொம்பளை மாலை என்றால் நல்லா கட்டுப்புருவேன். நல்லா கட்டுப்புருவேன். அருவா மொட்டை அருவா உள்ளடக்கு வெட்டி நீ கேட்டது பூராமே நல்லா வருது. குண்டக்க மண்டக்க வெட்டி புருவேன். எனக்கு பொன்னாடை பொருத்தி மாலை எடுத்து வேணாம் நீ சொல்ல விட மாட்டடா. இதுதான் தம்பி ஆம்பளை மாலை. சரிண்ணே. பொம்பளை மாலை என்றால் நன்றி சொல்றா வாடா. சரி சொல்லு, அடிக்க மாட்டேன் வா. விழா கமிட்டி இதெல்லாம் தேவையாப்பா? இத்தனை மாலை எனக்கு தேவையா? கழுத்து வேற வலிக்குது. நான் போட்டோன்னா கழுட்டா நீங்க ஒரு மாதிரியா நடப்பீங்கன்னு. ஒரு நடிகனுக்கு ஒரு மேடையிலேயே மாலை செலுத்துறாள் என்றால் அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் மனதில் எவ்வளவு தூரத்துக்கு நீ இடம் பிடித்துகிறாய். இடம்ல அதெல்லாம் அதுக்கு தான். ஆனா அந்த மாலை என்பது இப்ப அண்ணே மூச்சு வாங்குதுடா. இருடா, உன்னைய கண்டு இப்படி போட்டாங்க. இப்ப கலிச்சேரி காளிமுனி எல்லாம் அதுக்கு உருவம் கிடையாது, 11 அடி. அதுக்கெல்லாம் தூக்கி போட்டு அவரு அந்த பையன் தம்பி கேட்டா அதுக்கு விளக்கம் சொல்ல. நாளைக்கு எனக்கு பாத்துட்டு என்னடா அவனுக்கு அவங்க ஊராமே தம்பி ஊராமே பக்கத்துல பாம்புண்டா அண்ணன் ஊம்புன்னு சொல்லுவாருன்னு. ஆமாண்ணே தலைவட்டா. அப்படின்னா என்ன அப்படின்னு என்னடா பண்றிய? அவங்க தம்பி இங்க இஷ்டத்துக்காக அவங்க விருப்பத்துக்காக என்ன வேணாலும் செய்வேன். அப்படி சொல்லுங்க. ஆமா பக்கத்துல பாம்புண்டாண்டா நம்ம சொல்லுங்க. ஐயோ தலைவனுக்கு வெறி கொண்டு போச்சு. மாலை நிமித்து கௌரவப்படுத்திய மாபெரும் கிராமத்தாருக்கு எங்களை அழைத்து வந்து அழகு பார்த்த இந்த ஊர் கோயில் கும்பிடக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் எங்களை எல்லாம் வெகு தொலைவில் இருந்து டூலர் பைக்கில் எடுத்துக்கொண்டிருக்கின்ற உங்களுக்கு வேலை பணியும் தூக்கம் இருந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் எங்களை பார்க்க வருக தந்த வெளியூர் அண்ணன் தம்பிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் அதனை தொடர்ந்து இரவு பகல் பாராமல் தமிழ்நாட்டினுடைய கௌரவத்தை கட்டி காப்பாற்றிக் கொண்டிருக்கின்ற மாவட்ட காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனார் கோவிலுடைய நிர்வாகத்தில் நீ ஒருவனாக இருந்தாலும் நட உலகத்திலே முகப்பாமனை சிரிக்க வைக்கக்கூடிய கலைஞன் மருதமணி சார்பாக நன்றி என்று கூறடா சும்பக்காலம் உண்ட. எனக்கு மாலை எண்ணத்து பொன்னாடை போர்த்தியதற்காக நீ அத்தனை நன்றின்னு சொன்னாயே, உனக்கு நன்றி தம்பி. சொல்லுடா. சொல்லிட்டேல நீ சொன்னா நான் சொன்ன தலைவட்டா. ராமன் சொன்ன லட்சுமணன் சொன்ன பெரிய பெம்மையண்டா ரெண்டு பேத்துக்கு பங்கு தானே. ஆமா அண்ணன் தம்பினா பங்கு தானே. ஆமாண்ணே. எனக்கு போட்டான்னா உனக்கு போட்டான்னா ரெண்டையும் வெட்டணும். ரெண்டு பேரும் இதவே ஒண்ணு வச்சிருக்கும் போது எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் இங்க கூடியிருக்கக்கூடிய எங்க உடம்பில் ஓடக்கூடிய உயிர் நீங்க வரந்தடிங்கன்னா எங்க உடம்புக்கு மரியாதை. இங்க அத்தனை பேரும் என்னை பார்த்தா தாய் குளங்கள்லாம் உங்க பொன்னான பாதங்களுக்கு நாங்க நன்றி சொல்லணும். அவ்வளவு எங்க மேல பாசம் வச்சிருக்கீங்க. எங்க ஊர் ஊராக எந்த ஊர் சென்றாலும் இளைஞர் நற்பணி மன்றத்தார்களுக்கும் இளைஞர்களுக்கு தான் எங்களுக்கு உயிர். இளைஞர் நற்பணி மன்றத்தார்களுக்கும் வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழ் நல்ல உள்ளங்களுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் என் சார்பாகவும் எனக்கு இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து தந்த எனது அன்பு தம்பி MK ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் எங்களை எல்லாம் அவரவர் கைபேசிக்கு கொண்டு செல்லக்கூடிய யூடியூப் சேனல் அன்பு தம்பி 4 பேர் பேர் அப்படியே சொல்லி பெருமாண்டி, செல்லப்பாண்டி, தங்கப்பாண்டி, முத்துப்பாண்டி 4 பேர் தானே. ஆனா ஒரே பேர் ஆச்சிருக்கீங்களா? பரவாயில்லையே, ஒரே பங்காளிகளா?
வேறு தெரியல முட்டைக்கு சமாளிக்கிறேன். பேரை சொன்னா பாண்டி. பேரை சொன்னா சொல்லையா? பாண்டி. கீழே கொடுங்குளரை சேர்ந்த அன்பு தம்பி கனி அவர்களுக்கும், குருவியேந்தல் சேர்ந்த அன்பு தம்பி பாண்டி அவர்களுக்கும், வீரசோழம் விமல், காளையார் கோவில் கமல், உருட்டு உருட்டு சுக்கமான செக்கு எண்ணெய் வாங்கி நல்லா குழம்பு வச்சு தாளிச்சு குடிங்கள். கிராமத்தர்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் நன்றி, நன்றியான வணக்கம். நீங்க வாமா. காதல் என்பது உடமை கைய வச்சா தான் தனி உடமை. தம்பி மிஸ்டர் நீர்மலை போங்க, ஒரே அத்தத்தை மடு வந்துவோங்க. அனிதா அண்ணே குஞ்சு ஆடுதுன்னு. சூரியம் எல்லாம் பள்ளிக்கூடத்தில் போய் இதை பரீட்சையில முதல் பேப்பர்ல எழுதுப்பா. வரி தெரியலன்னா கண்டாளி மையம் தான் சக்கச்சா தெரியாது. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போத்தடி சும்மா அச்சா அச்சா. இந்த பாட விட மாட்டேன்றா. இந்த வரிய தந்து பாட விட்டா பாட விட மாட்டேன். ஆமா, தமிழ் பண்டிதர் மையம் அப்படி சொல்லையா போடுறார். இருடா. சூரியன் உதிப்பது கிழக்கு, நான் விழிப்பது உன்னுடைய முதுகு. போட அண்டாவிலே தூர் இருக்கலாம், குண்டாவிலே சோறு இருக்கலாம், உன் மடியிலே என் 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 ஓ பி பி. ஓ மடியில அவன் ஓசு இருக்குமா? அது இல்ல, வேற மாதிரி. அண்டாவுல தூர் இருக்காம அப்புறம் என்ன இருக்கும்? கருவக்காட்டிலே கிடப்பது கருவனத்து, ஆமா. புளிய மரத்திலே கிடப்பது புளியம்பழ நத்து. மாங்காய் மரத்துல இருப்பது மாம்பழம், என்கிட்ட இருப்பது வாழைப்பழம். வாழைத்தப்போ தெரியும், அதாவது வாழைப்பழம் இருக்குண்டே. உன் வீட்டு சென்றிங்கில நான் சிமுண்டா இருக்கேன், அந்த சிமுண்டுக்குள்ள நான் கம்பியா இருப்பேன். டங் டிங் ராணாட்டார் முறுக்கு கம்பி, நான் மட்டும் கம்பி இல்ல, இங்க இருக்க இளைஞர் பூரா கம்பியாக இருப்பார்கள். டங் டும் டாங். தலைவா, உன் வீட்டு பிரிச்சுக்குள்ள நான் தயிர் பாக்கெட்டா இருப்பேன், நான் அப்படியே குளு குளு குளுன்னு ஏத்துற ஏசியா இருப்பேன். என் விஷயத்துல ஏன் தலையிடுற மிஸ்டர் நல்லவா முண்டை? நான் எப்பயும் தலைய விட மாட்டேன் தலைவா, ஓசத்தான் விடுவேன். படுக்கும் போது உன் உடம்புல நான் வேர்வையா இருப்பேன். சீ கருமா, நான் துணியை வச்சு தொடச்சு எடுத்துருவேன். வேர்வை இருந்துட கசகசன்னு தூங்கவே முடியாது. காயுது நேரம் நல்ல நேரம். போக்கற மாட்டா முண்டை. வா, எப்பதான் செய்வீங்க? வா, நான் வர்ணிக்கிறேன். அவசரப்படாம பொம்பளை எப்ப செய்வீங்க எப்ப செய்வீங்க? ஐயா, ஒரு 2 ஆம்பளை இருக்கிறீங்க. இரு தங்க, நான் உன்னை வர்ணிக்கிறேன்டா. அந்த சொன்னேன்ல 20 நிமிஷம் ஆகும் நான் போட்டது. அப்புறம் என்ன? நான் 10 நாளா சீட்டு குலுக்கி போட்டேன். அவன் குலுக்குனா நான் விழுந்துட்டேன். சீட்டு விழுந்துருச்சு என் பேருக்குண்டே. ஏய் ப்ளீஸ் மருதமணி, என்னை கூட பேசாம இரு ப்ளீஸ். 20 கோயிலுக்கு சீட்டு குலுக்கி போட்டேன். அதை எடுத்து ஒரு சின்ன பிள்ளை பார்க்கும்போது நான் உன் உடம்புல எங்கிருந்து முத்தம் கொடுக்குறதுன்னு தெரியல. அண்ணே நம்ம சொல்ல வருது சொல்லேன். எங்கிருந்து உன் உடம்புல நான் முத்தம் கொடுத்து என் பணியை துவங்க அனிதா. தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்களே, முத்தம் கொடுப்பது குண்டில இருந்து ஆரம்பிங்க. தலைவட்டா, தொண்டிதான் கடற்கரை. கடற்கரையிலிருந்து ஆரம்பித்தால் அப்படியே மேல மகாலியம் கோயில் மலைக்கு போய்விடலாம். அண்ணே இங்க கருவாடு நல்லா இருக்கும்னே. கருவாடு தொண்டைக்கு நல்லதுனே. கருவாடு தொண்டைக்கு நல்லது. கருவாடு தொண்டைக்கு நல்லது. மருதமணி கருவாடு வாசல்ல நீ தானி தொளிக்கும் போது நான் சாணியா இருப்பேன். சாணியை கரைக்கிற தண்ணியா இருப்பேன் நான். தலைவட்டா, தண்ணி இல்லாம எப்படி? முதல் இரவுக்கு நான் 2 மணி நேரம் லேட்டா தான் வருவேன். நான் 2 மணி நேரத்துக்கு முதல்ல நான் வந்துருவேன். அங்க என்ன பண்ணுவ? அங்க டொங்காஸ் போடுவேன். தலைவட்டா,
பாயில படுப்பதற்காக உனக்கு நான் கோரப்பாய் பின்னி கொண்டு வருவேன். கோரப்பாய் பின்னி கொண்டு வந்தா அதுல கோரப்பாயில நரம்பா இருப்பேன். நான் கட்டிலா இருப்பேன். கட்டிலா இருந்தா நான் கயரா இருப்பேன். நான் சொன்னது இருப்பு கட்டில முண்டை. இரும்பு கட்டில டப்பு டப்புன்னு சத்தம் கேட்பேன். நீ குடிக்கிற பாலா இருப்பேன். நான் மடுவா இருப்பேன். ஒரு பால் எதுல வரும்? தலைவடா. நான் உனக்கு பசுமாடா இருப்பேன். பசுமாடா இருந்தா நான் அனிதா, இருட்டு அடைஞ்சுன்னா நான் என்ன செய்வேன்? இருட்டு அடைஞ்சா பாரு தூங்கிரு தம்பி, நீ மத்தவளை நான் பாத்துக்கிறேன். ஐ லவ் யூ. காதல் பண்றேன். நான் மூக்குல பண்றேன். நான் தடுமம் பிடிச்சுக்கிருவேன். நான் நோண்டி எடுப்பேன், ஜலியா இருப்பேன். நீ திங்கிற அரிசியா நான் இருக்கணும். பேல்ற விட்டையா இருக்கணும். தலைவடா தலைவா. ஏழை வீசுற வேலைச்சி. நீ வெயில்ல 100 நாள் வேலைக்கு போயிட்டு வரும்போது உன் தாகத்தை தணிக்கிற தண்ணியா நான் இருப்பேன் தாயி. தண்ணியா இருந்தா நான் மூத்திரமா இருப்பேன். தண்ணி குடிச்சா வெளியில போய் ஆகணும்ல, உள்ள இருந்த முடியாது. இப்ப நான் மூத்திரமா இருப்பேன். நான் சடசடன்னு பூரா காலுகெல்லாம் தெரிப்பேன். தலைவடா அவனை மண்ணெண்ண குண்ட வீசிடுறான். அவன் வரமாட்டேன். அப்பா ரெடியாப்பா? எக்கோய் ஹலோ கண்ணுல பாண்ட ஊத்த வந்த கண்ணம்மா, ஏன் கண்ணம்மா, ஏன் நெஞ்சில பாழ வார்த்ததன்னு சொல்லம்மா. மாறாப்பு போட்டு வந்த மானே மானே மத்தார பூவில் ஒரு ஓடம். என்ன அண்ணன் சிலை ஆயிட்டாரு, சிவசமாதி அடைஞ்சிட்டாரா? ஏன் அண்ணா கையை வச்சுட்டு டீ வாங்கிட்டு சொல்றேன்? உன் பாடலுக்கு நான் பரதநாட்டியம் ஆடுகிறேன். அனிதா, உன்னிடம் எது காலத்துக்கு போட்டானா? இல்ல, பக்கத்துல வரவே இல்லங்க தான். நீதான் கரண்ட் கம்பி. ஒத்துக்குழி முத்தெடுத்து கோர்த்து வச்சு பல்வேறு பார்த்தா ஒன்னு சுதியேறது. அடி ஆத்தா மனஜுகம் பாடுது. சாத்து கொடி சாரெடுத்து தேச்சு வச்சு அன்று வந்ததும் அதே நில என்று வந்ததும் பள்ளிக்கூடம் போகலாமா, அதுக்கு புஸ்தகத்தை வாங்கலாமா. பிள்ளைய கூட்டுவாங்க. எப்படி நீர் போகுது இங்க வாங்க தங்கம், வாங்க ரைம் சொல்லுங்க, ஏ சொல்லுங்க. ஒரே அறதே அந்த சப்பளிஞ்ச மூக்கு அந்துவோகம். அடியே சீக்கு வந்த வயல சீரை களைச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கேடி. எங்க உங்களை விட இப்பதான் வேலை செய்யுது. என்கிட்ட நாய் தவி ஒரு குட்டி ஓடுச்சுன்னா எனக்கு ஆண்குட்டி கொடுங்க. எங்க ஊர் பக்கம் மழை வெஞ்சா மொய நிறைய கிளையும். சாத்து கொடி சார எடுத்து தேச்சு வச்சு பல்வேறு பார்த்தா உன்னை சுதிகிறது. அடி ஆத்தா மனசுகம் பாடுது. நான் தொட்டதும் தொட்டதும் என்னமோ பண்ணதும் பண்ணதும் விரல் பட்டதும் பட்டதும் என்னமோ பண்ணது பண்ண சூடே பாற வெண்ணமேனே. என்னமோ பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு போனா ஊட வந்து செவர் கட்டுறியா? அவன் தான் சீரழிஞ்சு ஓனானே. எப்படியோ இந்த முண்டைக்கு வந்துட்டு சீக்கு வரட்டும், 2 பேரும் நாளைக்கு மருந்து வாங்க என்ற காலத்து வரட்டும், செருப்பிட்டு அடிக்கிறேன். அப்போ ஓ நிலைமை ஏன் என்னமா கட்டி வாழ்ற மாதிரி சொல்றியாடா? விடுடா. அத்துவான தோப்புக்குள்ள வேப்பமுத்து கிடந்துச்சுன்னா ஆளுக்கு முட்டை பறக்கிட்டு போறாங்க. இவன் கிடைக்க இவன் தான் கத்தி கம்பு கொலை இழுக்கிறேன். கொலையில் இந்த கொலையை ஒட்டிச்சா ஒண்ணுமே நீ செய்யல. என்னைய பார்த்தா உனக்கு செக்யூரிட்டி மாதிரி தெரியுதா? பேப்பை மேனே அது இப்பதான் உனக்கு தெரியுதாடா? போட்டுக்கிட்டு அந்த பொம்பளை அம்புட்டு காணா இருக்க போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்க. அந்த வார்த்தை நீ சொல்லாத தம்பி. ஏய் விடுறா, அண்ணன் மரியாதை இருக்கு. ஐயோ, ஒரு தம்பி ஒரு கூட பிறந்தவன் நின்றுக்கிட்டு இருக்கேன். 7 வயசாவது கலட்டு முட்டை போட்டு இந்த முட்டையை அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அவளை எங்க அழுகாதீங்க மருதமணி. ஐயோ தம்பி, செக்ரட்டரின்னு சொல்றீங்களே நீங்க, எவ்வளவு மகா பிரபு தம்பி. மகா எரச அடிக்காம பேசு. எச்சி கண்ணுன்னு வந்து விழுகுது. ஒரு நாளைக்கு 1 லிட்டர் எச்சி குடிப்பியாலே?
ஏண்டா தம்பி சொல்ற எத்தி புடிச்சு என்னடா இதெல்லாம் வர தர்ம பிரபு தம்பி நீங்க தர்ம பிரபு கிடையாது நான் விட்லாச்சாரி பிரபு ஐயோ பசிண்டு வருவாருக்கு ஏண்டா அண்ணே நான் பசிக்கிற நேரம்லாம் ஹோட்டல்ல வேணும்ன்றத கூட்டு போய் சாப்பிட விடுவார் தம்பி அண்ணன் தான் அது பெருமையா இல்ல நோ என்னைய பஸ்ல வந்தவன ஏசி கார்ல கூட்டு வர்றாரு அண்ணன் தான் அது பெருமையா தம்பிதான் அது பெருமையா லோ ஏன் மடு அது கிச்சு கிச்சு பண்ண தம்பி மஞ்ச பல்ல அலசிக்கிட்டு அரைவே அவனைய அது பழக்க தோஷம்னே நெஞ்சில தட்டி சொல்றேன் தம்பி நெஞ்சில தட்டி சொல்றேன் காலி தூமி குடிக்குமே காலையில போகும்போது 4 வாடை ஒரு டிவி சாயங்காலம் வரும்போது 4 வாடை ஒரு டிவி வாங்கி தர்றாரு சொல்லுண்ணே அது வாங்கி தரது பெருமையா நோ 2000 2500 சம்பளம் வாங்கும்போது 5000 ரூபாய் சம்பளம் தர்றாரு ராதா தம்பி அவர்களே அது பெருமையா அதுவெல்லாம் பெருமை இல்ல நோ ஒரு நாளைக்கு ஒரு ஒம்பளை இன்னொரு நாளைக்கு 2 ஒம்பளை செட்டப் பண்ணி விடுறாரு அந்த பாவத்துக்கு நான் எந்த கடமையை நான் செய்வேன் ஐ வாண்ட் ரிவெஞ்ச்னே அதுக்காக நான் கடமைப்பட்டவன் தம்பி உனக்காக நான் என்ன வேணாலும் வாங்கி தருவேன் அதுக்காக நீ அண்ணனுக்கு என்னண்ணே செய்ய போற அண்ணனுக்கு ஓசு இடியப்பம் கள்ளழகர் கோவிலில் கண்டெடுத்த கல்லுச்சல் நீரில் வந்து நடை போட்டது இந்த நெஞ்சி அது எடை போட்டது கனி தாம்போலம் தான் மாத்தா அம்மா சொல்லு அம்மா அண்ணே வாய் மேல இருக்குண்ணே இதானே ஐயா அது ஊம மைக்கு அங்க வாயா டேய் என்ன நீ மாத்திரை போட்டியா போடல நீ என்னடா சென்னையில போய் சாவியை சொல்ற மாதிரி எதை கொண்டு வர என்ன எங்க கொண்டு வந்து மைக்ல வச்சு பேசி பேசுங்க வாய் மேல எங்க நான் சரியா பார்க்கல அம்மா சொல்லு அண்ணே அது ஊமை வாயினே தம்பி நீங்க சாமியம் கட்டிட்டு போறதுனால ஒவ்வொரு அறதான் எப்பா நீங்க கிளம்புங்கப்பா வீட்டுக்கு அண்ணே எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிள்ளைய செட் பண்ணி கள்ளழகர் கோவிலில் கண்டெடுத்த கள்ளச்சல் நீரில் வந்து நடை போட்டது இந்த நெஞ்சை அது எடை போட்டது தாம்பூலம் தான் மாத்தாமலை வாக்கி வந்த பச்சை கிளி தோளில் வந்து விளையாடணும் அதை தூக்கி வச்சு கூத்தாடணும் மேலந்தான் கொட்டணும் கொட்டணும் தலையும் கட்டணும் கட்டணும் முத்தித வைக்கணும் வைக்கணும் இன்னும் நான் ஒட்டணும் ஒட்டணும் ராதாவும் எனக்காகத்தான் அம்மா சொல்லு இந்த மருதமணி அம்மா சொல்லுதான் கண்ணுல பால் கர்ரு புர்ரு கர்ரு 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 ஏ ஒரு கர்ரு கண்ணுல பால ஊத்த வந்த வேணுமா என் நெஞ்சில பால பார்த்தது என்ன சொல்மா இப்படி ஒரு காதலை நான் பார்த்ததே இல்லைண்ணே இது காதல் கிடையாது தூண்டி வர்றதுக்கு புழுவ நோண்டிக்கிட்டுறாங்க காதலை சொல்லுமா ஒரு எத்துத்தையும் உங்களை பார்க்கல வந்த காது சொல்லுடா தங்கம் பத்தினி மறி கொழுந்தி கறி குழம்பு மல்லிய பூவி மருதமணி மாமாவுக்கு பொறுக்கலையா என்னது ஐயா லைட் எடுத்து வாங்க நேற்றுத்தையும் காணாமட்டாங்க மஞ்ச வர வழி இல்லையா வந்து நில்லு மறி கொழுந்தி மல்லிய பூவி மாமாவைய பிடிக்கலை சொல்லி சொல்லி ஓ மஞ்ச வர வழி இல்லையா வந்து நில்லு மறி கொழுந்தி நட்ட நடு ராத்திரியில் உன்னை பார்க்க வரும்போது ஒரு சனம் தூங்கிருச்சு உன்னை நானும் சேரும்போது நட்ட நடு ராத்திரியில் உன்னை பார்க்க வரும்போது நீச்சல் தண்ணி குடிச்சிட்டு போங்க என் தங்கம் ஐயா 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 ஐயோ போச்சு அண்ணே ஐயோ ஐயோ
சட்டை கிழிச்சிருந்தா தைச்சு முடிச்சிடலாம். நாம் பூவெடுத்து வைக்கணும் பொண்ணால அத வைக்கிற போச்சுக்கணும் தன்னால ஏ மச்சா மச்சா வாயில வச்சா சங்கு பிரியா இருக்கு. ஏ மச்சான் மல்லிகை வச்சா வச்சு நல்லா பண்றீங்க ப்ரோ. உள்ள வாங்க. உங்களுக்கு மறி கொழுந்தி நான் விட்டானே அவளை. மல்லிகை பூவே மாமா மைய பிடிக்கலையா சொல்லி சொல்லி ஓ மஞ்ச வர வழி இல்லையா வந்து நெல்லு